இதுக்கு முன்னாடி மற்ற இடத்துல நடந்திருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா தமிழ்நாட்டுல நடந்தது இல்ல. அண்டு ஆக்சுவலி மரபுகள் மீறப்படுகின்றன அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க. மரபுகள் அவங்க எதையுமே அவங்க இது வரைக்கும் எலெக்ஷன்லயும் சரி அதுக்கப்புறமும் சரி அவங்க எதையுமே கடைபிடிச்சதா தெரியலையே. எந்த விதமான ஒரு ஜனநாயகத்துக்கு நம்ம ஒரு ஜனநாயகம் அப்படின்னா மக்களை எப்படி நம்ம பார்த்து எப்படி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேஸ் பண்ணி இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு அகெயின்ஸ்டாவோ ஓட்டு போடுற ஒரு ஜனநாயகத்தில் நம்ம வந்து ரீல்ஸு மீம்ஸை வச்சு வந்துட்டோமே. ஸோ அது மரபுகள்ன்றது வந்து ஒரு நம்ம அதை அவங்களுக்கு அது மரபுகளை பற்றிலாம் கவலை இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா திமுகல இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதிமுகவுக்கும் தவாகவுக்கும் அகேன்ஸ்டா தானே போட்டிருக்காங்க. சரி, அதிமுகல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அதாவது எம்எல்ஏஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் திமுகவுக்கும் தவாகவுக்கும் அகேன்ஸ்ட் தானே போட்டிருக்காங்க. இப்ப நீங்க மரபு மொராலிட்டி பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பத்தி பேசுற ஆளுங்க நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இருந்த ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகளுடைய தயவுல தானே நீங்க இன்னைக்கு ஆட்சி வச்சிருக்கிறீங்க. சரி, அப்படி இருந்தாலும் நீங்க பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பத்தி பேசுற நீங்க அதிமுகல வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில சிட்டிங் எம்எல்ஏஸ் 20 நாள் கூட ஆகல, 24 நாள் கூட ஆகல. எவ்வளவு ஒரு மோசமான பெட்ரேயல் அது மக்களுக்கு. கட்சிக்கு விடுங்க, மக்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான பெட்ரேயல். அங்க இருந்து 4 பேர்த்த கூட்டிட்டு வரதை நீங்க ஒத்துக்கிறீங்க. நீங்க எப்படி மத்ததை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? சோ மரபுகள்ன்றது ஜனநாயகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விதமான மரபுகளும் இவங்க பின்பற்றது இல்ல அப்படின்றது டே 1ல இருந்து நமக்கு தெரியுது. ஓகே, சோ நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது, எந்த விதமான இது எதிர்பார்க்க முடியாது.